வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்பாக முதல் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். வரும் 30ஆம் தேதி வரை தமிழ்நாட்டில் பகல் நேர வெப்பநிலை அதிகரிக்க வாய்ப்பு. ஒரு சில இடங்களில் 3 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பம் அதிகரிக்கக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தகவல். சென்னை மற்றும் புறநகரின் ஒரு சில பகுதிகளில் நாளை பகல் நேர வெப்பநிலை 105 டிகிரி ஃபாரன்ஹீட்டை தாண்டக்கூடும். சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை. தொழில்நுட்ப ரீதியிலான அனுமதி மற்றும் கண்காணிப்பின் மூலம் மாநிலங்களுக்கு இடையிலான தண்ணீர் பிரச்சினைகளுக்கு தீர்வு காண வேண்டும். காணொலி மூலம் அனைத்து மாநில தலைமை செயலாளர்களுடன் நடைபெற்ற ஆலோசனையில் பிரதமர் மோடி அறிவுறுத்தல். கர்நாடக முதலமைச்சர் பதவியை ராஜினாமா செய்தார் சித்தராமையா. பெங்களூருவில் ஆளுநர் இல்லாததால் அவரது செயலாளரிடம் பதவி விலகல் கடிதத்தை வழங்கினார். டெல்லி காங்கிரஸ் தலைமை உத்தரவை ஏற்று முதலமைச்சர் பதவியை ராஜினாமா செய்தேன் என்று சித்தராமையா விளக்கம். தங்களுக்கு பெரும்பான்மை ஆதரவு இருப்பதாகவும் சித்தராமையா பேட்டி. கர்நாடக மாநில முதலமைச்சர் பதவியில் இருந்து சித்தராமையா விலகிய நிலையில் அடுத்த முதலமைச்சராக டி.கே. சிவக்குமார் பொறுப்பேற்பார் என தகவல். கர்நாடக ஆளுநரின் செயலரை சந்தித்து சித்தராமையா ராஜினாமா கடிதத்தை வழங்கிய நிலையில் திங்கட்கிழமை அம்மாநில முதலமைச்சராக டி.கே. சிவக்குமார் பதவியேற்பார் என எதிர்பார்ப்பு. கர்நாடக துணை முதலமைச்சர் டி.கே. சிவக்குமாருக்கு சித்தராமையா தடபுடல் விருந்து. முதலமைச்சர் பதவியில் இருந்து சித்தராமையா விலகிய நிலையில் விருந்தின் போது சித்தராமையாவின் காலில் விழுந்து தொட்டு வணங்கிய டி.கே. சிவக்குமார். சிங்கப்பெண் அதிரடிப்படை திட்டத்தின் தொடக்க விழா ஒத்திவைக்கப்பட்டிருப்பதாக தகவல். சென்னை எழும்பூர் ராஜரத்தினம் மைதானத்தில் இன்று முதலமைச்சர் விஜய் தொடங்கி வைக்கவிருந்த நிலையில் திடீரென தள்ளி வைப்பு. அரசு முறை பயணமாக டெல்லி சென்ற முதலமைச்சர் விஜய் சென்னை திரும்பினார். தனி விமானத்தில் வந்திறங்கிய முதலமைச்சர் விஜய் பாதுகாப்பு வாகனங்களுடன் நீலாங்கரையில் உள்ள இல்லத்திற்கு திரும்பினார். டெல்லியில் முதலமைச்சர் விஜய் சோனியா காந்தி ராகுல் காந்தி ஆகியோரை சந்திப்பதாக கூறப்பட்ட நிலையில் சந்திப்பு ரத்து. பிரதமர் மோடி மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனை சந்தித்த நிலையில் அதிகாரிகளுடன் ஆலோசனை. கர்நாடகா மற்றும் ஜார்க்கண்ட் மாநில அரசியல் குறித்து சோனியா ராகுல் காந்தி ஆலோசனை நடத்தி வருவதால் முதலமைச்சர் விஜயை சந்திக்க முடியவில்லை. டெல்லி சென்ற முதலமைச்சர் விஜய் சோனியா காந்தி ராகுல் காந்தி சந்திப்பு ரத்தானது பற்றி எம்பி கிறிஸ்டோபர் திலக் விளக்கம். இப்போ காங்கிரஸ் கட்சியை பொறுத்த மட்டும் இந்த கர்நாடகா லீடர்ஸ்லாம் இன்னைக்கு வந்திருக்கிறாங்க. ரெண்டாவது 2 நாளா இந்த ஜார்க்கண்டோடைய ராஜ்யசபா சீட்டு இது போன்ற பல முடிவுகளை பத்தின டிஸ்கஷன்ஸ் நடந்துட்டு இருக்கு. ஸோ இந்த நெருக்கடிக்குள்ள அமர உட்காந்து முதல்வரோட பேச முடியாதுன்ற காரணத்தினால நான் நினைக்கிறேன் முதல்வர் அவருடைய மற்ற ப்ரோக்ராம்ஸும், அதாவது ஜேஎன்யூலையும் ஏதோ சிலை திறப்பு பண்ணணும்னு இருந்தாங்க போல இருக்கு, அதையும் அவர் ஒத்தி வச்சுட்டு போயிருக்கிறாரு. மற்றபடி இதுல ஸ்பெகுலேட் பண்றதுக்கோ இதுக்குள்ள ரொம்ப யோசிக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லை. தமிழக முதலமைச்சர் விஜய் ஜூன் 11ஆம் தேதி மீண்டும் டெல்லி சென்று காங்கிரஸ் தலைவர்களை சந்திப்பார். காங்கிரஸ் எம்பி கிறிஸ்டோபர் திலக் தகவல். சிஎம்
இதை கம்ப்ளீட்டா வந்து ஒரு அபிஷியல் விசிட்டா வச்சுக்கலாம்னு முடிவு பண்ணியிருக்கிறாருன்னு நினைக்கிறேன். வந்து பிரைம் மினிஸ்டரை பார்த்துட்டு போயிட்டாரு. அடுத்த விசிட் அநேகமா ஜூன் 11ஆம் தேதி மீண்டும் வந்து மாண்பு முதல்வர் இங்க வராரு. கண்டிப்பா அப்ப வந்து சோனியா காந்தி அவர்களையும் ராகுல் காந்தி அவர்களையும் கண்டிப்பா சந்திப்பாரு. அதிமுகவில் இருந்த கருத்து வேறுபாடுகள் கலைந்து தற்பொழுது அனைவரும் அண்ணன் தம்பியாக உள்ளோம் என்று எஸ்பி வேலுமணி பேட்டி. எங்களை பொறுத்தவரை அதிமுக தான் எங்கள் உயிர் மூச்சு என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை என்றும் திட்டவட்டம். அதிமுக கட்சி எங்களுடைய உயிர் மூச்சு, அதில் மாற்று கருத்து இல்லை. எங்களை பொறுத்தளவுக்கு நாங்கள் அண்ணன் தம்பி போல எல்லாம் ஒற்றுமையாக இருக்கிறோம். எங்களுக்கு கழகம், எங்களை வளர்த்த கழகம், இன்றைக்கு பார்த்தீங்கன்னா லட்சக்கணக்கான தொண்டர்களுடைய எண்ணங்கள், கோடிக்கணக்கான தொண்டர் இருக்காங்க. அதோடைய எண்ணங்கள், தொண்டர்கள் பொறுப்பாளர்கள் என்ன நினைக்கிறாங்களோ அதைத்தான் நாங்கள் செய்வோம். அந்த அடிப்படையில் தான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நாங்கள் வந்து ஒரு கருத்து வேறுபாடுறது அதை களைஞ்சு விட்டு நாங்கள் போய் பொதுச் செயலரை பார்த்து எல்லாமே ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்று போய் பார்த்துட்டு வந்தோம். எங்களுக்கு பொதுச் செயலாளர் என்பவர் எடப்பாடி பழனிசாமி ஒருவர்தான் என்று எஸ்பி வேலுமணி திட்டவட்டம். எங்கள் கருத்துதான் சி.வி. சண்முகத்தின் கருத்தும் என்றும் அதிமுக தோல்வி குறித்து அனைவருமே ஒன்று கூடி ஆராய்வோம் என்றும் உறுதி. எங்களுக்கு பொதுச் செயலர் அண்ணன் எடப்பாடியார் தான். நாங்கள் சில கோரிக்கைகளை வைத்தோம். நானும் அண்ணன் சி.வி. சண்முகம் என்றும் எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் கட்சியை வலுப்படுத்துவோம். தோல்வியை பற்றி ஆராய்ந்து சரியான முறையில் கட்சியை வெற்றி பாதைக்கு அழைத்து சென்று சி.வி. சண்முகம் அவர்களும் நாங்களும் ஒற்றுமையாக முடிவெடுத்தோம். அதே ஒற்றுமை என்றைக்கும் தொடரும். அவர் என்ன கருத்தோ அது எங்கள் கருத்து, எங்கள் கருத்து என்னமோ அது சி.வி. சண்முகம் கருத்து. தொகுதி மக்களின் முடிவுதான் தனது முடிவு என்று அதிமுக முன்னாள் அமைச்சர் சி. விஜயபாஸ்கர் உறுதி. தவேகாவில் இணைகிறீர்களா என்ற கேள்விக்கு யூகத்திற்கெல்லாம் பதிலளிக்க முடியாது என்றும் விளக்கம். இல்லை, அதாவது யூகங்களுக்கு பதில் இல்லை. அவங்க நிறைய கருத்துக்களை சொன்னாங்க. என்னுடைய எண்ணம் மக்களுக்கு பணியாற்றணும் அப்படின்றது தான் என்னுடைய எண்ணம். மக்களுக்கு எனக்கு முன்னாடி அந்த மக்கள் நிற்கிறாங்க. அந்த மக்களுடைய நம்பிக்கை, அவங்க என்ன முடிவோ அதான் என் முடிவு. இவ்வளோதான் என் பாயிண்ட். ஆஃபர் கொடுத்து யாரையும் தவேகாவிற்கு அழைக்கவில்லை என்று அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா கருத்து. எடப்பாடி பழனிசாமியின் முடிவை ஏற்காததால் அதிமுகவினர் தவேகா நோக்கி வருவதாக பேச்சு. எந்த எம்எல்ஏயும் எதையும் ஆஃபர் கொடுத்து தமிழக வெற்றி கழகம் கூப்பிடல. அப்படி ஒரு தலைமை எங்களுக்கு கிடையாது. இயற்கையாக நேசிச்சு அன்புடன் அதிமுக இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள், முன்னாள் எம்எல்ஏக்கள், எம்பிக்கள் வராங்கன்னா எங்கள் மீது நம்பிக்கையும் எங்கள் தலைவர் மீது நம்பிக்கையும் மட்டுமே வராங்க. வரக்கூடியவர்கள் நாங்கள் அன்போடு ஒரு குடும்பம் மாதிரி நாங்க இருந்திருக்கோம். நாங்க மாற்றுக் கட்சியில் அந்த செங்கோட்டையன் வரும்பொழுது இன்றைக்கு தலைவர் அவர் கொடுக்கக்கூடிய ஒரு மரியாதை இருக்கு. தன்னுடைய சொந்த குடும்பம் மாதிரி மரியாதை கொடுத்தாங்க. இதை பார்த்து எல்லாரும் வராங்க. இதுதான் உண்மையான அதிமுக. ஏன்னா எங்க தமிழகத்துக்கும் ஒரு குடும்பம். 90% அதிமுகவினர் தவேகாவில் இணைய தயாராகிவிட்டதாக அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா பரபரப்பு கருத்து. தவேகா தான் உண்மையான அதிமுக என்றும் மாற்றுக் கட்சியினர் தவேகாவில் இணையும் நிகழ்வில் பேச்சு. எல்லா தொண்டர்களும் 90% தொண்டர்கள் அதிமுக திமுக தூக்கி எறிந்து தமிழக வெற்றி கழகத்தில் சேரத்துக்கு முற்பட்டாங்க. தமிழக வெற்றி கழகம் தான் எதிர்காலம். தமிழக வெற்றி கழகம் தான் மக்களுக்கு உண்மையான ஆட்சியை உருவாக்க முடியும். அதோடு ஒரே ஒரு தலைமை தான் தமிழ்நாட்டில் இருக்கு. வேற எந்த தலைமையும் நேர்மையாக இல்லைன்னு எங்களுடைய தலைவர் ஸ்ரீ ஜோசப் விஜய் அவர்களை நம்பி நீங்கள் கட்சியில் வந்திருக்கீங்க. இதுதான் உண்மை. தவேகா பிள்ளை பிடிக்கிற மாதிரி எம்எல்ஏக்களை பிடிச்சிட்டு இருக்காங்க. நாங்கள் அப்படி இல்லை. பாஜகவுடன் கூட்டணி வைத்ததால் தான் பல கட்சிகள் தோற்றுவிட்டது என்று ஆதவ் அர்ஜுனா தெரிவித்த கருத்துக்கு தமிழிசை பதிலடி. ஆதவ் அர்ஜுனாக்கு எனது கடுமையான கண்டனத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு கட்சி இல்லை இன்னொரு கட்சியில் சேரலாமா சேரக்கூடாதான்னு ஒரு கட்சி முடிவெடுக்க கூடாதுன்னு சொல்ற அவரே
பாஜகவால் கூட்டணி வைத்ததனால தான் சில கட்சிகள் தோற்று போகிறது என்ற ஒரு குற்றச்சாட்டை அவர் வைக்கிறார். நான் இதை வன்மையாக கண்டிக்கிறேன். புள்ள பிடிக்கிற மாதிரி வாங்க வாங்க வாங்கன்னு எல்லா கட்சியிலிருந்து பிள்ளைங்களை பிடிக்கிற மாதிரி புள்ள பிடிக்கிறாங்க மாதிரி இப்போ தாவேகா செயல்பட்டு கொண்டு இருக்கிறது. தமிழக வெற்றி கழகம் தூய சக்தி அல்ல, பித்தலாட்ட சக்தி. அதிமுக எம்எல்ஏக்கள் அடுத்தடுத்து ராஜினாமா செய்து தாவேகாவில் இணைவதை குறிப்பிட்டு அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் கடும் விமர்சனம். விஜய் அவர்கள் தங்கள் கட்சி என்பதோ நாங்கள் தூய சக்தி என்று சொன்னார்கள். அதெல்லாம் பொய், பித்தலாட்ட சக்தி என்பதை அவர்கள் ஆட்சி அமைப்பதற்கு அவர்கள் மேற்கொண்ட நடவடிக்கைகள் உங்களுக்கு தெரியும். தாராபுரம், மதுராந்தகம், பெருந்துறை மற்றும் அம்பாசமுத்திரம் ஆகிய 4 தொகுதிகள் காலியானதாக அதிகாரப்பூர்வ அறிவிப்பு. ஏற்கனவே அரசிதழ் வெளியிடப்பட்ட நிலையில் தேர்தல் ஆணையத்திற்கும் முறைப்படி தெரிவிப்பு. சென்னை கோடம்பாக்கத்தில் சிறுவனுக்கு காவலர் உள்ளிட்ட 3 பேர் பாலியல் தொல்லை தந்தது அதிர்ச்சி அளிக்கிறது. எந்த குழந்தைகளை வாக்கு சேகரித்தார்களோ அந்த குழந்தைகளுக்கே இந்த ஆட்சியில் பாதுகாப்பு இல்லை என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி விமர்சனம். கோட் சூட் மற்றும் போட்டோ ஷூட் மாடல் ஆட்சியை கைவிட்டு சட்டம் ஒழுங்கை காக்க வேண்டும். தமிழகத்தில் நாள்தோறும் அரங்கேறி வரும் குற்ற செயல்களின் தன்மை மிகுந்த அச்சமளிப்பதாகவும் இபிஎஸ் அறிக்கை. கட்சி பொறுப்புகளில் இருந்து விடுவிக்கப்பட்டவர்களின் பழைய பொறுப்புகளை கொண்டு பத்திரிகைகளில் விளம்பரப்படுத்த வேண்டாம். அதிமுக நிர்வாகிகள் பொறுப்பாளர்களுக்கு எடப்பாடி பழனிசாமி அறிவுறுத்தல். தாவேகாவினர் தங்கள் பகுதிகளில் நீர்மோர் பந்தல்களை திறக்க வேண்டும் என்று தாவேகா தலைமை உத்தரவு. பழச்சாறு, இளநீர், மோர், குடிநீர், வெள்ளரிக்காய், நுங்கு உள்ளிட்டவற்றை வழங்க வேண்டும் என்றும் பொதுச் செயலாளர் என் ஆனந்த் அறிவுறுத்தல். அரசு நிர்ணயித்த கல்வி கட்டண விவரங்களை விளம்பரப்படுத்த வேண்டும். தனியார் பள்ளிகளில் விளம்பரப்படுத்துவதை கட்டாயமாக்க வேண்டும். தனியார் பள்ளிகள் இயக்குநருக்கு தமிழ்நாடு மாநில தகவல் ஆணையம் உத்தரவு. மதுரை அலங்காநல்லூரில் வீட்டின் பூட்டை உடைத்து 100 சவரன் நகை மற்றும் 6 லட்சம் மதிப்பிலான அமெரிக்க டாலர்கள் கொள்ளை. கைரேகை வல்லுநர்கள் உதவியுடன் மர்ம நபர்களை தேடுகிறது காவல்துறை. காலி மது பாட்டில்களை திரும்ப பெறும் திட்டத்தை கைவிட வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி சேலத்தில் டாஸ்மாக் ஊழியர்கள் போராட்டம். தனியார் பார்களில் நீண்ட வரிசையில் காத்திருந்த மது பிரியர்கள். காஞ்சிபுரம் தேனம்பாக்கம் விஷ்ணு நகர் பகுதியில் ஏற்பட்ட திடீர் தீ விபத்தால் குடிநீர் இணைப்புக்காக வைக்கப்பட்டிருந்த ராட்சத குழாய்கள் எரிந்து சேதம். குடிநீர் குழாய்கள் தீப்பிடித்து எரிந்ததால் வானுயர எழுந்த கரும்புகையால் மக்கள் பாதிப்பு. தஞ்சை பெருவுடையார் கோவிலில் பிரதோஷத்தையொட்டி நந்தியம்பெருமானுக்கு சிறப்பு வழிபாடு. அபிஷேக ஆராதனைகளில் பங்கேற்று திரளான பக்தர்கள் வழிபாடு. தென்காசி மாவட்டம் பண்பொழி அருகே திருமலை குமாரசுவாமி கோவிலில் நடைபெற்ற தங்கத்தேர் திருவிழா. ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு அரோகரா முழக்கம் எழுப்பி வழிபாடு.
சிலை பாதுகாப்பு மையங்களில் வைக்கப்பட்டுள்ள சிலைகளை சம்பந்தப்பட்ட கோவில்களுக்கு அனுப்ப உத்தரவிடக் கோரிய வழக்கு. இந்து சமய அறநிலையத்துறை பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. மதுரை மாவட்டத்தில் விதிகளை மீறி செயல்பட்ட 11 கல்குவாரிகள் தொடர்ந்து செயல்பட தற்காலிக தடை. இயற்கை வளம் மற்றும் கனிம வளத்துறை அமைச்சர் டி.கே. பிரபு உத்தரவின் பேரில் மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை. அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் கௌரவ விரிவுரையாளர்களை உதவி பேராசிரியர்களாக பணி வரன்முறை செய்ய சென்னை உயர்நீதிமன்றம் மறுப்பு. 4000 உதவி பேராசிரியர் பணியிடங்களுக்கான தேர்வை 6 மாதங்களுக்குள் முடிக்கவும் ஆசிரியர் தேர்வு வாரியத்திற்கு உத்தரவு. கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை சுங்கச்சாவடியில் நீண்ட தூரத்திற்கு அணிவகுத்த வாகனங்கள். தொடர் விடுமுறையையொட்டி மக்கள் சொந்த ஊர்களுக்கு பயணித்ததால் கடும் போக்குவரத்து நெரிசல். இந்தியாவில் இதுவரை யாருக்கும் எபோலா வைரஸ் பாதிப்பு இல்லை. உகாண்டாவில் இருந்து பெங்களூரு திரும்பிய பெண் பயணியிடம் மேற்கொள்ளப்பட்ட பரிசோதனையில் தொற்று பாதிப்பு உறுதி செய்யப்படாததை அடுத்து மத்திய சுகாதார அமைச்சகம் அறிவிப்பு. டெல்லி, பஞ்சாப், ஹரியானா, திரிபுரா மாநிலங்களுக்கு புதிய தலைவர்களை அறிவித்தது பாஜக தேசிய தலைமை. விரைவில் பல்வேறு மாநிலங்களில் மாற்றங்களை கொண்டு வரவும் திட்டமிட்டிருப்பதாக தகவல். எதிர்க்கட்சி தலைவர்களுக்கு எதிராக அமலாக்கத்துறையை தவறாக பயன்படுத்துகிறார் பிரதமர் நரேந்திர மோடி. அரசியல் பழிவாங்கும் நடவடிக்கைகளை மத்திய அரசு கைவிட வேண்டும் என்றும் மார்க்சிஸ்ட் மாநில செயலாளர் பே. சண்முகம் வலியுறுத்தல். இல்ல, இந்த மாதிரி அவதூறு செய்வது, அரசியல் பழிவாங்குவது என்பதற்கு இது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு மட்டுமல்ல, பிஜேபி கடந்த 12 ஆண்டு காலமாக எதிர்க்கட்சி தலைவர்களை இதே போலதான் அவர்கள் நடத்துகிறார்கள். எதிர்க்கட்சியின் மீது இத்தகைய நடவடிக்கைகளை அவர்கள் தொடர்ந்து மேற்கொள்கிறார். அதனுடைய தொடர்ச்சி இன்றைக்கு மார்க்சிஸ்ட் கட்சி தலைவர் மீது வந்திருக்கிறது. அவ்வளவுதான். வாகனங்களின் என்ஜின் தகுதிக்கு ஏற்ப நுகர்வோரே எத்தனால் கலந்த பெட்ரோலை தேர்வு செய்யும் வசதி அறிமுகமாக உள்ளதாக தகவல். E20, E22, E25 மற்றும் E30 ஆகிய 4 வகையான எத்தனால் பெட்ரோல் வகைகளை விற்க எரிபொருள் நிறுவனங்களுக்கு மத்திய அரசு உத்தரவு. வரும் 31ஆம் தேதி காலை 10 மணிக்கு தேமுதிக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம். அனைத்து நிர்வாகிகளும் தவறாமல் பங்கேற்க வேண்டும் என்று பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் அழைப்பு. இந்தியா மீதான வரியை 50% இருந்து 18% அதிபர் டிரம்ப் அண்மையில் குறைத்ததன் எதிரொலி. இடைக்கால வர்த்தக ஒப்பந்தத்தை இறுதி செய்வது மற்றும் இருதரப்பு பேச்சுவார்த்தை குறித்து விவாதிக்க ஜூலை முதல் வாரத்தில் இந்தியா வருகிறது அமெரிக்க வர்த்தக குழு. மேற்கு வங்கத்தில் பாஜக தலைமையிலான ஆட்சி அமைந்ததை அடுத்து சொந்த நாட்டிற்கு படையெடுக்க தொடங்கிய வங்கதேசத்தவர்கள் ஆவணங்கள் மற்றும் உடைமைகளுடன் எல்லைகளில் குவிந்து வருவதால் பரபரப்பு. கருப்பு படத்தை பார்த்துவிட்டு படத்தின் இயக்குனர் ஆர்.ஜே. பாலாஜிக்கு தொலைபேசியில் அழைத்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வாழ்த்து. பாலாஜி சூப்பர் சாதிச்சிட்டீங்க, எவ்வளவு பெரிய ஹிட், சீக்கிரம் சந்திப்போம் என்று பேசியதாக ஆர்.ஜே. பாலாஜி நெகிழ்ச்சி. சிங்கப்பூர் ஓபன் பேட்மிண்டன் தொடரில் காலிறுதிக்கு தகுதி பெற்றார் இந்தியாவின் நட்சத்திர வீராங்கனை பி.வி. சிந்து. பெண்களுக்கான ஒற்றையர் பிரிவின் காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் ஜப்பான் வீராங்கனையை எளிதில் தோற்கடித்து அபாரம். ஐபிஎல் இறுதிப் போட்டிக்கு முன்னேறி பெங்களூரு ராயல் சேலஞ்சர்ஸ் அணியுடன் மோதப்போவது யார்? பஞ்சாபில் இன்று நடைபெறும் 2வது தகுதி சுற்று ஆட்டத்தில் குஜராத், ராஜஸ்தான் அணிகள் மோதல்.
திருவான்மியூர் காட்டன் ஹவுஸ் இப்பொழுது OMR காரப்பாக்கத்தில் மே 29ஆம் தேதி பிரம்மாண்ட திறப்பு விழா.